சைக்கிளிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார் படத்தில் நடிக்கிறதுக்காக நடிகர் கவின் வந்து சில படங்களை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாரு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ண இளன் டைரக்ஷனில் கவின் வந்து இப்போ ஸ்டார் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து மே 10ஆம் தேதி வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் வெளியான படங்களில் எதுவுமே வந்து அதோட ரிலீஸுக்கு முன்னாடி பெருசாக ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து பிக்கப்பே ஆகலை. ஆனால் கவினோட ஸ்டார் படம் பார்த்தோன்னா வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து கவினுக்கு வந்து டாடா படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமாக வந்து தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ அது வந்து பயங்கர வெற்றி படமாகவும் வந்து கவினுக்கு வந்து மாறி இருந்தது. அந்த வகையில் பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுக்கு அப்புறமா விஜய் டிவிலேருந்து ஒரு ஸ்டார் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். ஸ்டார் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோம்னா விஜய், தனுஷ் மாதிரியான பல வந்து முன்னணி நடிகர்களுக்கு வந்து எடிட் பண்ணி அதை போட்டு காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே அதை பார்த்துட்டு அவங்க கவினுடைய நடிப்பை வந்து பயங்கரமாக வந்து பாராட்டி இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கவினோட நடிப்பு வந்து ஸ்டார் படத்தில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கவின் வந்து சில படங்களை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாரு. அது என்னென்ன மாதிரியான படங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னென்னா வந்து ராமகிருஷ்ணன் நடித்த வந்து 7G ரெயின்போ காலனி படத்தை தன்னுடைய ரெஃபரன்ஸாக வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் அஜித் குமார் நடித்த முகவரி, அதுக்கப்புறம் நானி நடித்த ஜெர்சி மாதிரியான படங்களை வந்து முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போனேன். ஸோ அது தனக்கு ஒரு மூட் செட் ஆகும். அதில் வந்து தன்னுடைய பெஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு கவினே சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பெரிய ஹீரோவாக இருக்கிறவங்க வந்து அப்போ வந்து என்னென்ன மாதிரியான படங்களை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுனாலையும் தனக்கு வந்து ஒரு இன்புட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கவினோடைய இந்த சின்சியர் உழைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.